Welcome to LFL. I hope you all are doing well. ஸோ இன்னைக்கு நம்மளோட இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன்ல இருந்து ஆக்சுவலி ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்படியே சைட்வேஸாக தான் போயிடுது. நம்ம இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 24,100 கால் ஆப்ஷன். ஸோ இன்னைக்கு அதில் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட பையிங் ரேஞ்ச் வந்து 130. ஆக்சுவலி இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து டைம் ஃப்ரேம் 1 மினிட் டைம் ஃப்ரேம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு எக்ஸாக்டாக பார்க்க முடியாது. ஸோ நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேமில் எக்ஸாக்டாக நம்மளோட என்ட்ரி லெவலில் இன்னைக்கு லோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ லோ எங்கன்னா ஆல்மோஸ்ட் 121. ஸோ நம்மளோட என்ட்ரி 130. இது எத்தனை பேர் இதை எடுக்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. ப்ராக்டிக்கலாக நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இருந்தாலும் நம்மளோட என்ட்ரி லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட என்ட்ரி லெவலில் இருந்து என்ட்ரி கொடுத்தது எங்கே போயிடுது அப்படின்னா நம்மளோட டார்கெட் 3. இது நம்ம 1:2 போட்டோம் அப்படின்னா 130 அப்படின்னா 160 தான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ அஸ்வல் இங்கே இருக்கு. நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் எத்தனை பேரால் எடுக்க முடியும்னு தெரியலை. பட் எனிவேஸ் நம்மளோட என்ட்ரி லெவலில் இருந்து டார்கெட் போயிடுச்சு. ஸோ டார்கெட்ல இருந்து மறுபடியும் ரீஎன்ட்ரி கிடைக்குமா அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் ரீஎன்ட்ரி கிடைக்கல. ரீஎன்ட்ரி ஸோ நமக்கு வந்து 130 தான். 143ல நம்ம எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா நம்மளோட எஸ்எல் வந்து 130ல இருந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் வைக்கணும். ஸோ 130 143 தான் செகண்ட் டார்கெட். ஆக்சுவலி டார்கெட் 1 நம்ம இங்கே கூட என்ட்ரி எடுக்கலாம். பட் எடுத்தாலும் நம்மளோட டார்கெட் வந்து 115ல தான் இருக்கணும். ஸோ அப்போ நம்மளோட டார்கெட் வந்து பெரிய டார்கெட் ஆகிடும். சாரி, எஸ்எல் வந்து பெரிய எஸ்எல்லாக இருக்கும். ஸோ அதனால நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இந்த லைனில் எப்பயுமே என்ட்ரி எடுக்க மாட்டோம். நம்மளோட என்ட்ரி இங்கே தான் இருக்கணும், 130ல தான் இருக்கணும். ஒரு 5 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்துக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு எஸ்எல் வந்து 15 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதுக்காக நம்ம எஸ்எல்லை மினிமைஸ் பண்ணணும், டார்கெட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அதனால நம்மளோட என்ட்ரி வந்து எப்பயுமே இங்கே தான். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு நம்மளோட டார்கெட் வந்து இங்கே கொடுத்துருக்கு. எத்தனை மணிக்குன்னா 9:42 ஹாஃப் அன் ஹவரில் முடிஞ்சிருச்சு டார்கெட்டு. ஸோ ரீடெஸ்ட் வந்து இங்கே வந்திருக்கு, இங்கே வரலை. ஸோ இங்கேயுமே 1 2 3 4 5 ஆல்மோஸ்ட் 5-6 டைம்ஸ் வந்திருக்கு ரீடெஸ்ட். எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 143ல இருந்து ஹை போனது 170, ஆல்மோஸ்ட் 25 பாயிண்ட்ஸ். 1:1 இன்னைக்கு கிடைச்சிருக்கோம். இது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா நம்மளுக்கு 1:2 கிடைச்சிருக்கோம். அதாவது ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் டே சாரி இன்னைக்கு டே ஹையை வந்து மறுபடியும் இங்கே மீட் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளோட இன்னைக்கு ஃபைனல் டார்கெட்லாம் போகலை. இது ஃபைனல் டார்கெட். மார்க்கெட்டை ட்ரெண்டிங்காக இருக்கும்போது இது போயிருக்கோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங்கும் கிடையாது, இன்னைக்கு ஒரு நல்ல ஹையும் இல்லை. இங்கே ஹை வச்சிச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சைடு வேஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட என்ட்ரி இங்கே இருந்தது அப்படின்னா நம்ம இது வரைக்குமே பிடிச்சிருக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு ஆனால் என்ட்ரி கிடைக்கல. ஸோ நம்ம இதுக்காக வந்து வேற ஒரு சின்ன ஒரு அப்டேட் பண்ண போகிறோம் இந்த இண்டிகேட்டர்ஸ்லேயே. ஸோ இது இண்டிகேட்டர் தான், பட் பேஸ்டான நம்ம ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இதை வச்சு பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிஇயோட கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட இந்த ரெட் லைனுக்கு கீழே போனது, அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வரல, டை பிரேக்கர்லையுமே இருந்துட்டு கீழே போனது, அப்புறம் மேலே வரல. ஸோ அதனால இன்னைக்கு பிஇ ஆப்ஷன் கிடையாது, ஒன்லி சி மட்டும்தான். ஸோ நம்ம பிஇயில் நம்ம இருந்தாலும் ஒரு செக் பண்ணி பார்ப்போம். 24,200 பிஇ. ஸோ இதில் தான் நம்ம வந்து பிஇ எடுத்தோம் அப்படின்னா பார்க்கணும். ஸோ இதில் போட்டு பார்ப்போம். இதில் நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கேன். எங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பிஇன்ட்டு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும் 114.7. ஸோ அந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்து நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இன்னைக்கு வந்து டார்கெட்டு போகலை. டார்கெட்டுங்க 1:2 வச்சேன். ஸோ 1:2 இல்லை, 1:1மே இன்னைக்கு கிடைக்கல. ஆனால் இங்கேருந்து ஒரு 115 என்ட்ரி 125 ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடச்சது. ஆனால் நான் புக் பண்ணலை. நான் எடுத்த என்ட்ரி இன்னைக்கு வந்து எஸ்எல் தான் ஹிட்டு. ஏன் அப்படின்னா
என்னோட டார்கெட் வந்து இங்கே இருந்தது 1:2 தான் என்னோட டார்கெட்டு. அரௌண்ட் 145 அந்த ரேஞ்சில் வச்சுருந்தேன். நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகலை. இன்றைக்கி வந்து எஸ்எல் தான் ஹிட்டு. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும், அதாவது இந்த பை லெவலும் போகலை. ஆக்சுவலி இந்த இதில் நான் பி தான் என்ட்ரி எதிர்பார்த்தேன். ஏன்னா மார்க்கெட் மேலே இருக்குது, சைட்வேஸில் இருக்குது. ஸோ கீழே வரும். ஸோ கீழே வரும்போது நம்மளோட இந்த டை பிரேக்கர்லேருந்து மார்க்கெட்டு கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி இந்த என்ட்ரி லெவல் வரைக்கும் போகும் அப்படின்ட்டு ட்ரை பார்த்தேன். ஆனால் போகலை, எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு லாஸ்ட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இண்டிகேட்டரை பற்றி எதுவும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் லிங்க் வந்து நான் கீழே இதில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்வெல் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எதுவும் சேஞ்ச் பண்ணணும், வேறு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இண்டெக்ஸை வச்சும் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோப் என்ஜாய் த வீக்கெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.